أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி சித்னி இல்மா. அல்ஹம்துலில்லா. இறைவனுடைய அருளால் சூரா தௌபாவில் 18 ஆயத்துகள் பார்த்துருக்கோம். தௌபா பாவமீட்சி அப்படிங்கிறத தாண்டி அந்த எந்த இடத்துல பாவமீட்சி, யாருக்கு பாவமீட்சி அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டு வரான். இன்னும் காஃபிர்கள் யார், முனாஃபிக்குகள் யார், இன்னும் வரம்பு மீறக்கூடியவர்கள் யார், இன்னும் தீயவர்கள் அவங்க யார் அப்படின்ட்டு அந்த ஒப்பந்தத்தை யார்கிட்ட நீங்கள் பேணி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அழகாக பேசியிருந்தான் இறைவன். அப்புறம் இறை இல்லங்களை பாதுகாக்கக்கூடிய பணி யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பேசியிருந்தான். இப்போ 18வது ஆயத்தில் பார்த்தோன்னா, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாங்களோ, இன்னும் யார் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்குறாங்களோ, இன்னும் யார் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாமல், விச் மீன்ஸ் அல்லாஹ் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் கேட்டு வேறு யார் சொல்கிறதையும் கேட்காம இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க இப்போ இந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் இறை இல்லங்களை பராமரிப்பவங்களாக ஆக முடியும். அத்தகையவர்கள் தான் நேர் வழியில் போவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். இப்போ இன்றைக்கி 19 ஆயத்திலிருந்து என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராமி கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வஜாஹத ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்தஊன இந்தல்லாஹ் வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். இப்போ ஹஜ்ஜு செய்பவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதும், சங்கைமிகு காபா பள்ளிவாசலுக்கு ஊழியம் புரிவதும், அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் கடுமையாக உழைப்பவனின் பணிக்கு சமமாகுமா? அல்லாஹ்விடத்தில் இவை இரண்டும் சமமாக மாட்டாது. மேலும் அக்கிரமம் புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவது இல்லை. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஹஜ்ஜுக்கு வரவங்களை என்ன சொல்கிறது, அந்த தண்ணி கொடுக்குறதும், இன்னும் அவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா. அல்லாஹ் 9வது அத்தியாயம் 19வது ஆயத்தில் சொல்கிறான், ஹஜ்ஜு செய்கிறவங்களுக்கு தண்ணீர் புகட்டுறதும், இந்த காபா பள்ளிவாசலுக்கு நீங்கள் பணிபுரிவதும், அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வோட பாதையில் கடுமையாக உழைக்கிறதும் சமமா அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அப்போது உண்மையாகவே இந்த கடுமையாக உழைக்கிறவங்க தான் எல்லாம் கரெக்டாக பேசுகிறான் பாருங்கள். நீங்கள் வெறும் நான் இந்த ஊழியத்தில் மட்டும் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் நீங்கள் என்ன தான் காபாக்கே நீங்கள் ஊழியம் செஞ்சாலும் கூட அல்லாஹ்வோட பாதையில் நீங்கள் கடுமையாக உழைக்கிறவனோட பணிக்கு சமமாகாது. இது டைரெக்டாக இறைவன் சொல்கிறான். குர்ஆனில் இருக்கிறத நம்ம இப்போ கண்ணால் பார்த்துட்ருக்கோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம இது பண்ணிட்டோம், இது போதும், இது செஞ்சிட்டோம், இது போதும், நம்ம தொழுகிறோம், நம்ம ஓதுறோம், நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நம்ம எது செஞ்சாலும் பத்தாது. அல்லாஹ்வுடைய பணிக்கு நம்ம கடுமையாக உழைக்கணும். அப்போ அந்த என்ன பாதை, எந்த பாதை, என்ன பணி அப்படிங்கிறத தேடணும். அல்லாஹ் தொடர்ந்து என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு வரான், என்ன பணிங்கிறத சொல்லிகிட்டே வரான் இல்லையா. அப்போது இறைவனுடைய பாதையில் இறைவனுடைய வார்த்தைகள் மேலோங்கிறதுக்காக என்னவெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ, அண்ட் மற்ற மனிதர்கள் நல்ல நிலையில் இருக்கணும், வாழ்கிறதுக்காக அவங்களுக்காக சமூகம் சார்ந்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே தான் அல்லாஹ்வின் பாதையில் கடுமையாக உழைப்பது. அப்போது இதுக்கு சமமாகாது அல்லாஹ்விடத்தில் அப்படின்னு. இன்னும் அக்கிரமம் புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. எதை சொல்லிட்டு எதை சொல்கிறான் பாருங்கள். அப்போது அந்த நம்ம வெளியாட்களை பற்றி யோசிக்க வேணாம். நம்ம
பள்ளிகளுக்குள்ளேயே அவங்க வந்து எப்படி இருக்காங்க. நம்ம வந்து காபாவை பற்றி இப்போ யோசிக்க முடியாது. ஏன்னா காபாவில் என்ன ப்ரொசீஜரு என்ன இதுன்னெலாம் நமக்கு தெரியாது. கரெக்டு தானே? 1, 2 போனவங்க போயிட்டு வந்து பெருமை பேசுவாங்க, மாஷா அல்லா. இன்னும் சிலர் வந்து கண்ணியமான முறையில் இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி காபாவை பற்றிலாம் நமக்கு அங்கே உள்ள ஊழியர்கள் யார், அவங்களுடைய நடவடிக்கை என்ன, இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம மஹல்லாவில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்மளால் சிந்திக்க முடியும். இப்போ அவங்க எத்தகையவர்களாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக அல்லாஹ் சொல்கிறான், அக்கிரமம் புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். ஸோ பள்ளிவாசலை என்ன சொல்கிறது, பள்ளிவாசல் பொறுப்பாளர்கள் இந்த மாதிரியான ஆட்களாக இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறணும். முடிஞ்ச அளவு அப்படி நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட சந்ததிகளை நாளைக்கு மேபி அவங்க ஒரு பள்ளிக்கு வந்து பொறுப்பாளராக கூட போகலாம். அப்போ அந்த இடத்துல அவங்க எந்த மாதிரியான குவாலிட்டி இருக்கணும்னு இப்போவே நம்ம சொல்லணும். சரியா? இப்படி தான் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க தப்பாக இருக்காங்க, அவங்க தப்பாக இருக்காங்க, அப்படி யோசிக்கிறத விட நம்ம புள்ள இப்போ வளர்க்குறோம் இல்லையா, அவனை நீதமாக நம்ம வளர்க்கணும். அவ்வளோதான். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ரைட். அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அஅஸமு தரஜதன் இந்தல்லாஹ் வ உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன். அப்போ எவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவழியில் யாவற்றையும் துறந்து தம் உயிர்களாலும் பொருள்களாலும் அல்லாவின் பாதையில் போராடினார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் உயர்ந்த படித்தரம் பெற்றவர்களாவர். நான் அல்லாஹ்கிட்ட ரொம்ப உயர்ந்த ப்ரைடாக நான் இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்குமே நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் யாரும் சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இறைவனே நம்மளை மதித்தா, நம்மளை கண்ணியப்படுத்தினா வேறு யாருடைய அந்த ரெக்கக்னிஷன் நமக்கு தேவைப்பட போகுது? அப்போது இறைவன் உங்களை நான் கண்ணியப்படுத்தணும், என் பார்வையில் நீங்கள் மேலோங்கி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது செய்யுங்கன்னு நமக்கு சொல்லித்தரான். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நான் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உயிர்களாலும் பொருள்களாலும் அல்லாஹ்வோட பாதையில் போராடுறாங்க. இன்றைக்கி எத்தனையோ அல்லாஹ்வுடைய பாதை அப்படின்னா நேரான பாதை. இன்றைக்கி வந்து நிறைய மதங்களும் நிறைய குழப்பங்களும் இருக்குது உள்ள, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த மதம் என்ன உள்ளவங்க அவங்கவுங்க இண்டிவிஜுவல் வெவ்வேறு மாதிரி இருக்காங்க. நமக்கு தெரியாது அவங்கவுங்களுடைய மனசில் என்ன வச்சுருக்காங்கங்கிறது. ஸோ யார் முஸ்லீம் யார் காஃபிர்னே நம்மளால் பிரித்து பார்க்கவே முடியாது மதங்களை வச்சு. ஆனால் யார் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்க இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்சுருந்த புகழ் பணம் எதுவாக இருந்தாலும் போடா எனக்கு இதுக்கு மேலே தேவையில்லை, இது வந்து நல்ல ஒரு சரியான செயல் இல்லை, இனிமேல் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தூக்கி வீசுகிறாங்கல்ல. இன்னும் வந்து என் உயிரே போனாலும் நான் இந்த மக்களுக்காக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சில பேர் நிற்கிறாங்கல்ல. எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ நாடுகளை விடுங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இதை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். அதை தாண்டி எத்தனையோ நாடுகள் இருக்குது. எல்லா நாடுகள்லையும் கஷ்டமும் படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு துணையாகவும் அங்கே ஆட்கள் இருக்காங்க, இறைவன் வச்சுருக்கான். அப்போ இந்த மாதிரியான அந்த போராளிகள், இந்த மாதிரி அல்லாஹ்வின் பாதையில் போராடக்கூடியவர்கள், இவங்க அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த படித்தரம் பெற்றவர்களாக இருப்பாங்க. இவங்க தான் வெற்றியாளர்கள். பாருங்கள், அல்லாஹ் எவ்வளோ, நீங்கள் காபாவுடைய ஊழியத்தை விட எது பெருசா? ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? சிந்திச்சுக்கிறோங்க. அடுத்து யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மத்தின் மின்ஹு வ ரிஸ்வானின் வ ஜன்னாத்தின் லஹும் ஃபீஹா நஈமும் முகீம். தன்னுடைய அருளும் உவப்பும் சுவனங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன என்று அவர்களின் இறைவன் நற்செய்தி அறிவிக்கிறான்.
ஏன்னா அன்னைக்கு என்ன எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எந்த சஹாபாவும் கேட்கல. இருந்தாலும் அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை கடினமாக ஆகுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இறைவன் சொல்கிறான், என்னோட ஓப்பு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு சுவனம் கன்ஃபார்மாக இருக்குது. இந்த நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அப்போ நம்மளும் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நல்லதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஆனால் யாருமே நம்மளை வந்து மதிக்க மாட்டுறாங்க, நமக்கான ஒரு இதுவே இல்லையே அப்படின்னு யாருமே நினச்சிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க உள் மனசுக்கு தெரியும், இறைவன் வந்து என்னை பொருந்திப்பான். அண்ட் கூடவே இந்த ஆயத்தை நம்ம படிச்சுக்கிறோம், நம்ம ஓதுறோம், இந்த ஆயத்தை நமக்கு புரியுது அப்படின்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ நல்லது செஞ்சாலும், எவ்வளோ இழந்தாலும் அல்லாஹ்வுடைய இந்த நற்செய்தியை நம்ம காதுகளில் ஒலிச்சிட்டே இருக்கும். அல்லாஹ் நமக்கு சுவனம் தருவான் அப்படிங்கிறது. அல்லாஹ் எப்போ சுவனம் தரேன்னு சொல்கிறான் பாருங்கள். எனக்காக நீ வந்து சண்டை போடு, எனக்காக நீ உன்னோட எல்லாத்தையும் விட்டு போ, இதெல்லாம் நீ பண்ணினாதான் உனக்கு நான் சொர்க்கம் தருவேன் அப்படிங்கிறான். நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் சொர்க்கத்தை எதிர்பார்த்து கை கட்டி நிற்கிறோம். கிடச்சிரும்னு வேற நம்பிக்கைப்படுறோம். இதுக்கே வந்து நம்ம வந்து சிந்திக்கணும். ரைட். அப்போ இந்த ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறான். அங்கே அவர்களுக்கு நிலையான அருட்பேறுகள் இருக்கின்றன. இன்றைக்கி நமக்கு வந்து எல்லாமே சோதனை மட்டும்தான். பிள்ளைங்கள்லேருந்து, கணவன்லேருந்து, மனைவியிலேருந்து, சொந்தக்காரவங்கள்லேருந்து எல்லாமுமே சோதனை தான். ஆனால் அங்கே சொர்க்கத்தில், ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், சூரா அன்ஃபாலில் நம்ம பார்த்துருப்போம், சொர்க்கத்துக்குள்ளே நுழையும் போது மனிதர்களில் உள்ள குரோதங்களை எல்லாம் நீக்கிடுவேன் அப்படின்னா, அப்போ யாராக இருந்தாலும் மனசுகளில் சில விஷமங்கள் இருக்கும் தான், எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும். அப்போது இன்றைக்கி சொந்தம் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து நிறைய கஷ்டப்படுவோம், நிறைய பாத்தில்கள் உள்ள வரும், நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. இருந்தாலும் அவங்கள பேணி பாதுகாத்து நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா? அப்போ அந்த அந்த கஷ்டம்லாம் வந்து சொர்க்கத்தில் இருக்காது. ஏன் நான் சொந்தங்களை பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு எப்போவுமே அந்த சுற்றி ஆட்களோடு இருக்கத்தானே நம்ம விரும்புவோம். இதே தான் சொர்க்கத்துலேயும் இருக்க போகுது. அப்போ அந்த இடத்துல உங்களை பற்றி புறம் பேச மாட்டாங்க, உங்களை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க, நீங்கள் செய்கிறத தவறாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா வகையான அருட்பேறுகளும் உங்களுக்கு கிடைக்கும். சோதனையாக இல்லாமல் அருட்பேறுகளாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க, இப்போ குழந்தைங்க எதுக்கு பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? பார்க்க டென்ஷன் ஆகுதுன்னு தான் அம்மாமார் சொல்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் அந்த குழந்தைங்க வந்து உங்களோட குழந்தைங்க வந்து வளர்ந்து அவங்கவுங்களோட இதில் இருப்பாங்க. ஆனால் ஒரு குழந்தை எதுக்காக நம்ம தேடுறோம்? நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அது விளாண்டு மகிழ்ந்து நம்ம சொல் பேச்சை கேட்டு நமக்கு தேவையானதை கொஞ்சம் செஞ்சு. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் தருவான். குட்டி குழந்தைங்க சொர்க்கத்தில், இதுக்காகவே குழந்தைங்களும் இருக்கும். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போது இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் இங்கே உங்களுக்கு சோதனையாக இருக்கோ அதெல்லாம் ஒரு பெர்மனண்ட்டான அருட்பேராக சொர்க்கத்தில் கிடைக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும்? அல்லாஹ்க்காக நீங்கள் இவ்வளோ போராடினா தான் கிடைக்கும். அடுத்து, ஹாலிதீன ஃபீஹா அபதா இன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அஸீம். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். திண்ணமாக சேவைகளுக்கான மாபெரும் கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. சேவைகள், சர்வீஸ். இப்போ அல்லாஹ் வந்து சோஷியல் சர்வீஸ் தான் பண்ண சொல்கிறான் போல். ஆஹா, கைர், அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அப்போ யார் வந்து அவங்கவுங்களுடைய வேலைகளை செய்கிறீங்களோ, அவங்கவுங்களுடைய சர்வீஸ் சேவைகளை செய்கிறீங்களோ அவங்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம் இருக்கும். அங்கே நீங்கள் நிரந்தரமாக தங்கி வாழுவீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அசீம், இந்த அசீமுன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அசீம் அப்படின்னா மாபெரும், ரொம்ப பெரிய கூலி அல்லாஹ் கிட்ட இருக்கிறது. அடுத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு. இந்த யா அப்படின்னு வந்துட்டாவே இறைவன் நம்மளை கூப்பிடுறான்னு அர்த்தம், அரைக்கூவலிடுறான்னு அர்த்தம். மூமீன்களை கூப்பிடுறான்.
லா தத்தகிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா இனிஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான் வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஉலாஇக ஹுமுஸ் ஸாலிமூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களின் தந்தையரும் உங்களின் சகோதரர்களும் இறை நம்பிக்கையை கைவிட்டு நிராகரிப்புக்கு முன்னுரிமை தந்தால் நீங்கள் அவர்களை உங்களுடைய ஆதரவாளர்களாக்கி கொள்ள வேண்டாம். இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளை இருக்குது, மனிதர்கள் நம்மளுடைய சொந்தங்களே இப்படிலாம் பண்ணுவாங்க. அதுலேயும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து சொந்தங்களை பார்த்து பேணி பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய அப்பா அம்மாவும் உங்களுடைய சகோதரர்களும் அல்லாஹ்வுடைய அதாவது இறைவன் சொன்ன நம்பிக்கையை விட்டுட்டு நிராகரிப்புக்கு முன்னுரிமை தந்தா அது எல்லா வகையிலையும் பொருந்தும். சொல்லுவாங்க, நீ எதுக்குப்பா மனைவிக்கு காசு தர, எனக்கு மட்டும் கொடு, நான் அம்மா பேச்சை கேட்குறேன் அப்படின்னு இன்றைக்கி செய்கிறாங்க இல்லையா. உன்னுடைய மனைவி அதே மாதிரி வரதட்சணை வாங்குறதாக இருக்கட்டும். இன்னும் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் இதுதான் பெரிய விஷயம். வரதட்சணை நீ வாங்குற, அப்புறம் தலாக்கு அப்படிங்கிற பேரில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கெலாம் வந்து சுபஹானல்லாஹ், இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் எவ்வளோ மேன்மையானவன் அப்படின்னு புரியுது. ஏன்னா அவ்வளோ தெளிவாக சட்டங்களை கொடுத்துருக்கான். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை எதனால் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? என்ன ரீசன் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்க? ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா முதல்ல என்ன சட்டம்னே தெரிகிறதில்ல. தெரிஞ்சால் தானே ஃபாலோ பண்ணுறது. ஆனால் கவர்மெண்ட் இது சொல்லுது, அது சொல்லுது, என் பக்கத்து வீட்டுக்காரவங்க இது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய அம்மா அத்தாவாக இருக்கட்டும், உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக இருக்கட்டும், எது பண்ணாலும் நிராகரிப்பு, அதாவது இயற்கையான விஷயத்துக்கு மாறாக, அல்லாஹ் சொன்ன விஷயங்களுக்கு மாறாக அப்படிங்கிறத தாண்டி, ஏன்னா அல்லாஹ் என்னென்ன சொன்னான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் குரானை நோக்கி கொஞ்சமாக போகிறோம். பட் இயற்கையாக நமக்கு தெரியும் இது சரி இது தப்புன்னு. சரிங்கிற பாதையில் போயிட்டுருக்கும்போது தப்பான பாதைக்கு நம்மளை இட்டு செல்கிறாங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் ஆதரவாக்கிக்க வேணாம். உங்களில் யார் அவங்கள ஆதரவாளர்களாக கொள்கிறீங்களோ அவங்க தான் அக்கிரமக்காரர்கள். ஃபஸ்ட்டு ஒரு அக்கிரமக்காரர்களுக்கு எல்லாம் சொன்னான் இல்லையா, இது 2வது டெஃபினேஷன் பாருங்கள். யார் வந்து என்னோட அதாவது நிராகரிப்புக்கு முன்னுரிமை தரக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்கள அவுலியா ஆதரவாளர்கள் அப்படின்னா அவுலியா. இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, இந்த தர்காக்கள் இதெல்லாம் அவுலியான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவுலியா அப்படின்னா பாருங்கள், பொறுப்பாளர்கள், அவ்வளோதான். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கிக்க தேவையில்லை. அப்போது நீங்கள் வந்து இப்போ தர்காவில் போயிட்டு ஏன் இதை நான் அவுலியான்னு வரும்போது டக்குன்னு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சிலர் வந்து தர்காவை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் ரொம்ப 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 மூடத்தனம் பண்ணக்கூடியவர்களும் இருக்காங்க. இறைவன் அதிலேருந்து நம்மளை பாதுகாப்பானாக. யாராக இருந்தாலும் எதுக்கு நீங்கள் அவங்கள பொறுப்பாளராக ஆக்குறீங்கிறது இருக்குது. அந்த கபரில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிட முடியும்? அவங்க நல்லது செஞ்சாங்களோ கெட்டது செஞ்சாங்களோ, நல்லதே செஞ்சுருந்தாலும் கூட அவங்களுக்கான பலனை அவங்க அனுபவிச்சிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் நிற்கிறதுனால என்ன கிடைச்சிடும்? ஆனால் சுபஹானல்லாஹ், கொஞ்சம் கூட மாறுதலே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற மதத்தவர் என்ன பண்ணுறாங்களோ அதையே நம்மளும் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி தொழுகையும் கையேந்தி நிற்கிறதும் வழிபாடு இல்லை. வழிபாடுனா என்னன்னா, இறைவன் சொன்ன விஷயத்த உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை கேட்டு அதை நீங்கள் செய்யணும், அதுதான் வழிபாடு. அந்த இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கட்டளைகள் ஞாபகம் வரணும். ஆனால் நீங்கள் எந்த மதத்தவராக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், வழிபாடுன்ற பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முஸ்லீம்களும் சரி, எல்லாரும் சரி, சிந்திச்சு பார்த்துக்கிறங்க. என்ன வழிபாடு அது? நீங்கள் இப்போ நிற்கிறீங்க, தொழுகை நிற்கிறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் சொல்கிற விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்து அதை நீங்கள் வந்து செய்கிறதுக்கு நீங்கள் ஓடுறீங்களா?
இல்லை, தொழுகை நிற்போம். அது ஆட்டோமேட்டிக்காக 4 ரக்காத்து எப்படி முடியுதுன்னே தெரியாது. ஏதோ ஒரு மைண்டில் நம்ம பண்ணுவோம். அது தொழுகை இல்லை. வழிபாடு அப்படிங்கிறது அவங்க இறைவன் சொன்ன விஷயம் என் மனதுக்கு போகணும். என்னுடைய வேலையை ஞாபகப்படுத்தணும். அதுதான் வழிபாடு. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆட்களை யார், இறை நிராகரிப்பை முன்னுரிமையாக இருக்கக்கூடிய எந்த உறவினர்களையும் நீங்கள் ஆதரவாளர்களாக ஆக்கிக்க தேவையில்லை. அப்படி ஆக்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் அக்கிரமக்காரர்கள். அடுத்து, குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலு நிக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா வ மசாக்கினு தர்ஸௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பசு ஹத்தா யஅதியல்லாஹு பி அம்ரிஹ் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். நபியே, நீர் கூறிவிடுவீராக, உங்கள் தந்தையர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் மனைவியர், உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் மற்றும் தேக்க நிலை ஏற்பட்டு விடுமோ என நீங்கள் அஞ்சுகிற உங்களுடைய வணிகம் மற்றும் உங்களுக்கு விருப்பமான இல்லங்கள் ஆகியவை அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விட, அவன் வழியில் போராடுவதை விட உங்களுக்கு நேசமானவையாய் இருந்தால், அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பினை உங்களிடம் செயல்படுத்தும் வரை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ் தீய சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவது இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறான் பாருங்கள். நம்ம இதை ஏற்றுக்கிறதுக்கே நம்ம மனசை ஃபஸ்ட்டு தயாராக இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிறோங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என் வேலை உங்களுக்கு இதுதான். அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நடந்துச்சு. அவங்க கூட போன எல்லாருக்குமே அந்த கிரேட் டிக்னிட்டி எதனால்? அவங்க தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. அப்பா அம்மா, பிள்ளைங்க, சகோதரர்கள், மனைவிகள், உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்வா சாவானே இல்லாமல் இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரரை அனுப்புவோமா, நம்ம அண்ணன் தம்பியை அனுப்புவோமா, நம்ம பிள்ளைங்களை அனுப்புவோமா? ஆனால் அனுப்பணும். காலம் வந்தால் அனுப்பி தான் ஆகணும். இப்போ அந்த அளவுக்கு உங்கள் மனதை திடப்படுத்திக்கிறங்க. இப்போ இன்றைக்கே நீங்கள் அனுப்பணும் அப்படி கிடையாது. ஆனால் அனுப்பக்கூடிய நாள் வரும். வர்றதுக்கு நீங்கள் திடப்படுத்திக்கங்க. அப்போ உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் சம்பாதிச்ச செல்வம், இப்போ நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது, நம்ம இன்றைக்கி வாழ்கிறதுக்காகவாவது நம்மக்கிட்ட காசு இருக்குல்ல. யாரும் காசு இல்லாமல் இல்லைல்ல. அதே மாதிரி இன்னும் உங்களோட வீடு, இப்போ இதிலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறைபாடு ஏற்பட்டுருமோ, தேக்க நிலை ஏற்பட்டுடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா? அதே மாதிரி வணிகம், நீங்கள் வேலை, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் நாட்டம் இருக்குது. உங்கள் இறைவன் சொன்ன வேலையை விட இதில் உங்களுக்கு நாட்டம் இருக்குது அப்படின்னா, இறைவன் உங்களுக்கு தரப்போகிற அந்த விஷயத்தை பற்றி, அந்த ஒரு தீர்ப்பை பற்றி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்போது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுறதுக்கு இதெல்லாம் கூட நீங்கள் யோசிக்கக்கூடாதான் இன்றைக்கி. ஆனால் நம்ம வாழ்கிறதே இதுக்காகத்தான் இருக்குது. எனக்கு ஒரு நல்ல வீடு, எனக்கு நல்ல செட்டில்மெண்ட்டு, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல வீடு, துறவு, குழந்தைங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கை நோக்கமாகவே இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இது எல்லாத்தையும் நீ விட்டுட்டு நான் சொல்கிறதுக்காக, எனக்காக நீ போராடணும். போராடினா தான் உனக்கு நான் தீர்ப்பு வழங்குவேன். இல்லைனா என்னோடய தீர்ப்புக்காக நீ வெயிட் பண்ணு. அதே மாதிரி இப்படி நீங்கள் அல்லாஹ்க்காக இதெல்லாம் நீங்கள் விடலை, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதுக்காக நீங்கள் டோட்டலாக விட்டுறணும், உங்கள் ஒய்ஃபை அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் இது பண்ணிடுங்க, அப்படி சொல்லலை இறைவன். கொஞ்சம் இப்போ எப்போவும் வீட்டுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துல, இப்போ இறைவனுக்காக அவங்க போகிறப்ப ஒரு 5,000 ரூபா கொடுக்கக்கூடும்.
இல்லை ஒரு சில நேரம் கொடுக்கவே முடியாமல் இருக்கக்கூடும். அப்போ இந்த மாதிரி சூழல்களை, இல்லையே நான் போனால் என்னோடய ஒரு நாள் பொழப்பு போயிருமே அப்படின்னு எத்தனை முஸ்லீம்கள் ஜும்மா பயானுக்கு கூட போகாமல் இருக்காங்க. இப்போ டக்குன்னு ஓடி போய் ஜும்மா தொழுகை மட்டும் தொழுதுட்டு ஓடி வந்துடுவாங்க. தொழுகைக்கே எப்படின்னா, இறைவன் சொன்ன வேலைக்கு நம்ம வீட்டு ஆண்கள் போகிறாங்களா? நிச்சயமாக நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து தெரிஞ்சும் தெரியாமையும் அதாவது யாரை நீங்கள் காஃபிர்னு சொல்கிறீங்களோ, யார் ஹிந்துஸ் கிறிஸ்டின் சொல்கிறீங்களோ, அவங்களில் உள்ளவங்களாவது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இறங்கி போய் பேசுகிறாங்க, கேட்குறாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்கன்னா சந்தோஷம், மாஷா அல்லா. கேட்கலை, எந்த ஒரு சமூக பிரச்சனைக்கும் போய் நிற்கலை, கேட்கலை, போனால் அரை நாள் வேலை போச்சு அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா இறைவன்கிட்ட நம்ம பதில் சொல்லணும். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், தீய சமுதாயத்துக்கு அல்லாஹ் வந்து நேர்வழி காட்டுறதில்லை அப்படின்னு சொல்கிறான். அடுத்து, லக்கத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கசீரத்தின் வயௌம ஹுனைனின் இத் அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஅன் வஸாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹுபத் சும்ம வல்லைத்தும் முதுபிரீன். இதற்கு முன்னர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்துள்ளான். இப்போது ஹுனைன் நாளிலும் அவன் உதவி செய்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அன்று உங்களின் படைப்பெருக்கம் உங்களை இருமாப்பில் ஆழ்த்தியிருந்தது. ஆயினும் அது உங்களுக்கு எத்தகைய பலனும் அளிக்கவில்லை. மேலும் பூமி எவ்வளவு விரிவாயிருந்தும் உங்களுக்கு குறுகி போய்விட்டது. பின்னர் நீங்கள் புறம் காட்டி ஓடிவிட்டீர்கள். இது முஸ்லீம்களை பார்த்து இறைவன் சொல்கிறான். அல்லாஹ் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் உதவி செஞ்சுருக்கான், பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உதவி செஞ்சுருக்கான். அதே மாதிரி இந்த ஹுனைன் போர் டைம்லையுமே உங்களுக்கு உதவி செஞ்சதை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களோட அதாவது இப்போ வந்து நபியுடைய ஆரம்ப காலத்தில் படைகள் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து மனசில் எந்த வித இருமாப்பும் இல்லாமல் இறைவனை நம்பி மட்டுமே போனாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. பட் எல்லா இடத்துலையுமே தவறுகள் வரும். நபி மட்டும் தவறு, அதாவது நபி காலத்தில் தவறே இல்லாமல் இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. அங்கேயும் தவறு நடக்கிறத உடனே அல்லாஹ் காமிக்கிறான், உடனே வகி சொல்கிறான். அப்போ அந்த வகையிலேருந்து நம்ம படிப்பினை எடுத்துக்கிறணும். ஒரு டைமில் நம்ம வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருப்போம், அப்போ நம்ம கரெக்டாக இருந்துப்போம். பட் என்னைக்கு பவர் வருதோ அன்னைக்கு அப்பா நம்மளை விட ஒரு ஆட்டம் உலகத்தில் யாருமே ஆட முடியாது, அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடிடுவோம். இறைவன் பாதுகாப்பானாக. அது பணமாக இருந்தாலும் சரி, புகழாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நிலைமை, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோன்னா, இதை சொல்லுவாங்கள்ல புது பணக்காரவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப வரத்து வருவோம். சுபஹானல்லாஹ். ஆனால் இறைவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் போர் விஷயத்தில் இப்போ நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பெருமிதமும் வந்துருச்சு. நீங்கள் இருமாப்பில் இருந்தீங்க, இவ்வளோ பெரிய பூமி உங்களுக்கு குறுகி போயிடுச்சு. உங்களோட அந்த இருமாப்பு உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கலை. யார்? நபியுடைய சஹாபாக்களை பார்த்து இறைவன் சொல்கிறான். அப்போது இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க இப்படி பெருமிதம் கொண்டுட்டாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. அது அவங்க 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 செஞ்ச செயலுக்கு இது வந்து ஒரு சொற்பமானது தான். எல்லாம் ஈஸியாக மன்னிச்சிருவோம் அதெல்லாம். இப்போ நம்ம இதுலேருந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்தில் நமக்கு வந்து அபண்டன்ஸ் கிடைக்குதோ, அபண்டன்ஸ்னால் அதிகமாக கிடைக்குதோ, அந்த விஷயம் நம்மளை இருமாப்பில் ஆழ்த்தக்கூடும். அப்படி நம்ம இருமாப்புக்கு போயிட்டோன்னா அந்த விஷயம் நமக்கு பலனே அளிக்காது. பூமி எவ்வளோ விரிவாக இருந்தாலும் நமக்கு அது குறுகிரும், நம்ம பேக் அடித்து வந்துடுவோம், புறங்காட்டி ஓடிடுவோம். இதைத்தான் நம்ம மைண்டில் ஏற்றணுமே ஒழிய, சஹாபாக்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து குறைவாக யோசிக்கிறதுக்கு இங்கே வேலையே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான்.
இந்த ஹிஸ்ட்ரியை தாண்டி அங்கே வந்து எவ்வளவோ நடந்திருக்கும். அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அந்த இடத்துல அடி வாங்கினதுக்கப்புறம் மனம் திருந்திருக்கலாம். சரியா? ஸோ அதனால் எப்போவுமே எந்த வரலாறுலையுமே யாரை தப்பாக வந்தாலும் சரியாக வந்தாலும் படிப்பினைகளை நீங்கள் எடுங்க. யாரையும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க தேவையில்லை. சும்ம அன்சலல்லாஹு சகீனதஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன வ அன்சல ஜுனூதன் லம் தரவுஹா வ அத்தபல்லதீன கஃபரு வதாலிக ஜஸாஉல் காஃபிரீன். பிறகு அல்லாஹ் தன் தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டோர் மீதும் தனது சாந்தியை இறக்கி அருளினான். அப்போது அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, புறங்காட்டி ஓடுனீங்க. ஆனாலும் அல்லாஹ் அடுத்து என்ன பண்ணுறான், அவனுடைய தூதர் மீதும் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தாங்களோ அவங்க மீதும் அவனுடைய அமைதியை அனுப்புகிறான். மேலும் உங்களின் பார்வையில் தென்படாது இருந்த படைகளை இறக்கி இறைமறுப்பாளர்களை தண்டித்தான். நமக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாத படைகளை இறைவன் இறக்கியிருக்கான். நிறைய கதைகளில் இந்த மாதிரி வந்து கேள்விப்படலாம். முக்கியமாக இந்த கிறிஸ்டியானிட்டியில் கதைகள் வரும். ஸோ அதில் ஏஞ்சல்ஸ் வந்தாங்க, ஆர்க் ஏஞ்சல்ஸ் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். என்ன அப்படின்னா ஆர்க் ஏஞ்சல்ஸ் இதே மாதிரி இந்த படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான பெரிய பெரிய மலக்குகளை இறக்கி, யூஸ்வலாக மனுஷனுக்கு மனுஷனை இங்கே வந்து தோற்று போகிறோம், மலக்குகள்கிட்ட நம்ம நிற்க முடியுமா எந்த மனிதனும்? ஸோ அந்த மாதிரி பார்வைக்கு தென்படாத படைகளை இறக்கி இந்த இறை மறுப்பாளர்களை இறைவன் தண்டிச்சிருக்கான். இதுதான் சத்தியத்தை மறுத்தோருக்குரிய கூலி. சரியா? அதிகமாக போர்க்களங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் நபிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ்களில் நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி மலக்குகளை இறைவன் இறக்கி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். அதையும் இங்கே குறிப்பிட்றான். இதுதான் இறைமறுப்பாளர்களுக்கு தண்டனை. இப்போ இன்றைக்கி நம்ம எந்த இஸ்ரேல்லேருந்து ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, உங்கள் பக்கத்து ஊரில் கூட பிரச்சனை இருக்கும். எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, நமக்கு தெரியலை. சும்மா ஒரு பேப்பரை எட்டி பாருங்கள், சும்மா நோட்டீஸை பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு மட்டும். அப்போ இவ்வளோ இருக்கே, இவங்களெல்லாம் எப்படி நம்ம எதிர்த்து நிற்கிறது அப்படின்னா அது இறைவன் பார்த்துப்பான். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். ரைட். பின்னர் சும்ம யதூபுல்லாஹு மின் பஅதி ஸாலிக அலா மன் யஷா வல்லாஹு கஃபூருர் ரஹீம். பின்னர் இவ்வாறு தண்டனை வழங்கிய பிறகு அல்லாஹ் தான் நாடுகிறவர்களுக்கு பாவமீட்சி பெறும் பேற்றினை வழங்குகிறான் என்பதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் கருணையுடையவனும் ஆவான். நீங்கள் என்ன தான் அவங்க வந்து நிராகரிப்பாளராக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனையை கொடுத்த பிறகும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், பாவ மன்னிப்பும் தரான். அவங்க மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு தொழுது ஜக்காத்து கொடுத்து இருக்காங்கன்னா அவங்கள மன்னிக்கிறான். அதையும் இங்கே குறிப்பிட்றான்ல. ஏன்னா அல்லாஹ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிடையாது, அல்லாஹ் ரேஷனலிஸ்ட், அதாவது பகுத்தறிவாளன். ஏன்னா நம்மளே பகுத்தறிவாக இருக்கணுங்கிறோம், அப்போ படைச்சவன் இருக்க மாட்டானா? நடுநிலைமை அவனை விட துல்லியமாக யாரும் இருக்க முடியாது. ஸோ அவ்வளோ துல்லியமானவன். அப்போது அவன் பாவமீட்சி பெறும் பேச்சினையும் வழங்கியிருக்கான். அவன் மிகவும் மன்னிப்பவனும் கருணையுடையவனுமாக இருக்கிறான். அடுத்து யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா வ இன் கிஃப்தும் ஐலத்தன் ஃபஸௌஃப யுக்னிகுமுல்லாஹு மின் ஃபஸ்லிஹி இன்ஷா இன்னல்லாஹ அலீமுன் ஹக்கீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இணை வைப்பாளர்கள் அசுத்தமானவர்கள்தாம். எனவே அவர்கள் இந்த ஆண்டுக்கு பின் சங்கை மிகு காபா வாசலின் அருகில் கூட நெருங்கக்கூடாது. நீங்கள் வறுமைக்கு அஞ்சுவீர்களாயின் அல்லாஹ் நாடினால் தன் கருணையினால் விரைவில் உங்களுக்கு செல்வத்தை வழங்குவான்.
திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். இந்த ஆயத்து நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம், மக்கால ஆல்ரெடி இருந்த காஃபிர்கள் வந்து இப்போ வெளியேற்ற சொல்கிறான் போல அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் கொஞ்சம் பாருங்களேன், வறுமைக்கு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா அல்லாஹ் நாடுனா அவனுடைய கருணையால் உங்களுக்கு செல்வத்தை வழங்குவான். அப்போது இது ஏதோ இடிக்குது இல்லையா? இப்போ முதல்லையே நம்ம சொன்னோம், காஃபிர்கள் அப்படிங்கிறது வந்து இந்த பயண கூட்டத்துக்காரவங்களையும் சார்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி மக்காவில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இங்கே வரவங்க என்ன சொல்கிறது, பயணம் செஞ்சு வரவங்களா இருக்கட்டும், இல்லை என்ன சொல்கிறது, அது பேர் என்ன, பில்கிரிமேஜ். பில்கிரிமேஜ்னால் தமிழில் என்ன சொல்கிறது, அந்த அந்த ஹஜ்ஜுக்கு வர மாதிரி, ஹஜ்ஜுக்கு வர்றதாக இருக்கட்டும், இப்படி அவங்க வர்றதுனால தான் அவங்களுக்கு ஒரு சில வருமானங்கள் இருந்தது. அந்த பயணக்கூட்டம் யார், அங்கிட்டு வெஸ்ட்லேருந்து வரவங்க. இன்னும் வந்து உலகத்துலேருந்து எல்லா மூலை முடுக்கில் இருந்தும் ஹஜ்ஜுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. அப்போவும் ஹஜ்ஜு நடந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போது இந்த டைமில் யார் அந்த காஃபிர்களாக இருக்காங்களோ சுத்தமாக வரக்கூடாது. அப்போ அந்த காஃபிர்கள்லாம் மெயினாக அவங்க போச்சு. அப்போ இவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னா வியாபாரம் எப்படி நடக்கும், ரைட்டா? அப்போது திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அங்கே வந்து எல்லா காலகட்டத்துலேயும் அங்கே உள்ள மக்கள் மட்டும்தான் பிரச்சனைன்னு இல்லை. யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆட்கள் பயண கூட்டம் ஒரு ஃபசாதை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து இன்றைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட்டம் நம்மளை ஆளுது இல்லையா, அந்த மாதிரி தான் அது காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது இறை நிராகரிக்கிறவங்க, அல்லாவை நிராகரிக்கிறவங்க, நான் அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை நிராகரிக்கிறவங்க கண்டிப்பாக அசுத்தமானவங்க தான். இந்த வருஷத்துக்கு அப்புறம் காபா பள்ளிவாசல் பக்கத்தில் கூட அவங்க வரக்கூடாது. உங்களுக்கு வறுமைக்கு பயமாக இருந்தால் நான் நாடி உங்களுக்கு செல்வத்தை வழங்குவான், இறைவன் நாடி வழங்குவான். எல்லாவற்றையும் இறைவன் அறிந்தவனாக இருக்கான், நுண்ணறிவாளனாக இருக்கிறான். சரியா? அப்போ அந்த அளவுக்கு அவங்க உள்ளேயே வரக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்க. அப்போ மக்காவில் உள்ளவங்க மட்டும் இல்லை, மக்காவுக்கு வெளியே உள்ளவங்களும் உள்ளே வரக்கூடாதபடி நல்லா பண்ணிட்டான். நம்ம நினைக்கிற மாதிரி ஹிந்துஸ் போகக்கூடாதுன்னு இல்லை, அதை தாண்டி இன்னும் வேறு சிலரும். சரியா? சிந்திங்க, எல்லாமே நான் சொல்ல மாட்டேன், சிந்திங்க. ஏன்னா இதைத்தான் வந்து காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து காபாக்கு வந்து மக்காவுக்கு வந்து ஹிந்துஸ் எல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டீங்க. விஷயம் என்னென்னா, நீ ஹிந்துவாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, இறைவன் சொன்னதை நீ கேட்கலை அப்படின்னா நீ உள்ளே வரக்கூடாது. ஆனால் அப்படி அந்த ஃபிட்னஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம முஸ்லீம்கள்லேயே பலர் உள்ளே போகக்கூடாது. ஆனால் நம்ம வந்து முஸ்லீம் பேர்னால் போகலாம் இல்லையா? என்னென்ன பண்ணாலும் நீங்கள் உள்ளே போகலாம் இல்லையா? ரைட். இறைவன் பாதுகாப்பானாக. மேபி இறைவனுடைய ஆட்சி மீண்டும் வருது அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக போயிடும். ஈஸியாக யாரும் உள்ளே போயிட முடியாது காபாக்கு. ரைட். காத்திலுல்லதீன லா யூமினூன பில்லாஹி வலா பில்யௌமில் ஆகிரி வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வரசூலுஹு வலா யதீனூன தீனல் ஹக்கி மினல்லதீன ஊத்துல் கிதாப ஹத்தா யுத்துல் ஜிஸ்யத ஐ யதின் வஹும் சாயிரூன். வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தடுத்தவற்றை தடுக்கப்பட்டவை என்று கருதாமலும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றாமலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். அடுத்து காஃபிர்களை விரட்டி அடித்தாச்சு போங்க அப்படின்ட்டு. அடுத்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வந்து யூதர்கள்னு நம்ம நினைக்கிறோம்.
பட் யார் யார்கிட்டலாம் இறைவனுடைய வேதம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ரைட், நம்ம வந்து இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் நமக்கு தெரிஞ்ச யூதர்கள்னு வச்சுப்போம். ஓகேவா? ஏன்னா அன்னைக்கு நபியுடைய இதில் சுற்றி வந்து அவங்க தான் இருந்தாங்க, யூதர்கள், கிறிஸ்துவர்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் யார் வந்து அல்லாஹ் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் தூதர் தடுக்கப்பட்டதுன்னு கருதாமல் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக இப்போ நீங்கள் போர் போடுங்க. அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகி தமது கையால் ஜிஸ்யா வரியை செலுத்தும் வரை. யாருக்கு ஜிஸ்யா? காஃபிர்களுக்கு ஜிஸ்யா கிடையாது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஜிஸ்யா. அதாவது ஜிஸ்யா என்னன்னா கப்பம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நீங்கள் கப்பம் கட்டுறது, ஒரு மன்னன் வந்து இன்னொரு மன்னனுக்கு கப்பம் கட்டுறதுங்கிறது வந்து ஒரு சிறுமை, வந்து ஏளனமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைன் கட்டி தான் உள்ளே இருக்கணும். ஃபைனுன்னு வச்சுக்கோங்க. ஜிஸ்யா அப்படிங்கிறது ஃபைன், ஜக்காத் அப்படிங்கிறது டேக்ஸ் கட்டி நீ உள்ளே இருக்க அப்படின்னா உனக்கு நீ வந்து பெருமையாக டிக்னிட்டியோடு இருப்ப. ஆனால் ஃபைன் கட்டி நீ உள்ளே இருக்க அப்படின்னா உனக்கு எவ்வளோ அவமானம் அது. இத்தனைக்கும் யார்? அவங்க தான் டாப் ப்ரையாரிட்டியாக இருந்தவங்க, வேதமுடையவர்கள் தான். ஏன்னா அவங்க நிறையா படிச்சிருந்தாங்க, நிறைய மதிப்புக்குரியவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் அல்லாவை நம்பலை, நபி சொன்னதை ஃபாலோ பண்ணலை, நபி தடுத்ததை நீங்கள் வந்து தடுத்துக்கிறல அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஃபைன் கட்டுங்க. ஃபைன் கட்டுற வரைக்கும் உங்கள் மீது சண்டை போடுவோம். அப்போ நான் ஃபைன் கட்டுறேங்கிறவங்கள விட்டுருவாங்க, அது இருக்குது. ஃபைன் கட்டுற வரைக்கும் சண்டை போடுங்க. அடுத்து வக்காலத்தில் யஹூது உஸைருன் இப்னுல்லாஹி வக்காலத்தின் நசாரல் மஸீஹு இப்னுல்லாஹ் ذلك قولهم بأفواههم يضاهئون قول الذين كفروا من قبل قاتلهم الله அன்னா யூஃபகூன். உஸைர் அல்லாஹ்வின் புதல்வர் என்று யூதர்கள் கூறுகிறார்கள், மசீஹ் அல்லாஹ்வின் புதல்வர் என்று கிறிஸ்துவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய நாவினால் கூறும் உண்மைக்கு புறம்பான காட்சிகளாகும் இவை. இவர்களுக்கு முன்னர் இறை நிராகரிப்பை மேற்கொண்டிருந்தவர்கள் கூறியதைப் போல் இவர்களும் கூறுகின்றனர். அல்லாஹ் இவர்களை நாசப்படுத்துவானாக. அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வாயால் காஃபிர்களுக்கு கூட இந்த நாசமாவீங்கன்னு வரல, ஆனால் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு நாசப்படுத்துவானாகன்னு சொல்கிறான். இப்போ என்ன அப்போனா சிந்திங்க, காஃபிர்களை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். நீங்கள் வந்து மனம் திருந்தி அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா மன்னிக்கிறான். ஆனால் இந்த யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், யூதன் வந்து ஏதோ யார் உஸைரை வந்து அல்லாஹ்வோட புதல்வர்னு சொல்கிறாங்களாம். அந்த உஸைர் யாருன்னு நான் பார்த்து சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமை வந்து மசீஹை வந்து அல்லாஹ்வுடைய புதல்வர்கள்னு கிறிஸ்துவங்க சொல்கிறாங்க. இதனால இவங்க இவ்வளோ பொய்யை பேசிக்கிட்டு திரியிறாங்க. இவங்களுக்கு நாசம், இறை நிராகரிப்பை நீங்கள் மேற்கொள்கிறதுனால உங்களுக்கு இறைவனுடைய நாசம் உண்டாகட்டும்னு சொல்கிறான் இறைவன். அது எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ எப்படி இவங்க திசை திருப்பப்பட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு இறைவன் பேசுகிறான். ஸோ அந்த அளவுக்கு இப்போ நம்மளும் வந்து யார் என்னன்னே தெரியாமல், இறைவனை பற்றி தெரியாமல் காஃபிராக இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் அல்லாஹ் நாட்னா ஒரு மனம் திருந்தி அவங்கள நேர்வழியில் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இன்றைக்கி நம்மளும் இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் மாதிரி எல்லாமே கையில் கிடச்சிருக்கோம். ஒருவேளை நம்ம இறைவனுக்கு இப்படி இறை நிராகரிப்பை வச்சோம் அப்படின்னா நமக்கும் இதே வார்த்தை தான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் தெளிவாக. இந்த சொல்லுவோம்ல, நம்ம கேட்டகரியில் உள்ளவங்க ஒரு அடி வாங்குறாங்கன்னா நமக்கு பக்குன்னு இருக்கும்.
நமக்கு கீழே உள்ளவங்க இல்லை வேறு சைடில் உள்ளவங்க அடி வாங்கினா கூட நம்ம பெருசாக யோசிக்க மாட்டோம். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு வீடே இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க இந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமானவங்க நமக்கு. ஆனால் அவங்கள அல்லாஹ் நாசப்படுத்துவானாகன்னு பேசுகிறான். எதுக்காக? அவன் அல்லாஹ்க்கு இணை வச்சதுக்காக. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய இணை வைப்புகள் என்ன, சிந்திச்சு செயல்படுங்க. இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கான வகுப்பு புரிஞ்சுதா?